எக்ஸோடஸ், மோசஸ், ரெட் சி, இது எல்லாம் கற்பனையா இல்லை உண்மையான வரலாறா? இன்டர்நெட்ல நிறைய பேர் சொல்றாங்க, இஸ்ரேலைட்ஸ் ஈஜிப்ட்ல ஸ்லேவா இருந்ததே இல்லை, ரெட் சீல சேரியட்ஸ் கிடைத்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கூட ரீசெண்டா பிக் பாங் போகன் இதைத்தான் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு. பைபிள் ரொம்ப லேட்டா எழுதப்பட்டது. இந்த வீடியோல எக்ஸாஜரேஷன் இல்லாம உண்மை மட்டும் பேச போறேன். முதல்ல ஃபேக் கிளைம்ஸை கிளியர் பண்ணணும். ரெட் சீல ஃபேரோவோட சேரியட்ஸ் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஃபோட்டோஸ், அது ஆர்கியாலஜி இல்லை, அது நேச்சுரல் கோரல் ஃபார்மேஷன். அந்த கிளைமுக்கு பியர் ரிவ்யூட் எக்ஸ்கவேஷன் இல்லை, மியூசியம் வெரிஃபிகேஷன் இல்லை, கார்பன் டேட்டிங் இல்லை. ட்ரூத்துக்கு ஃபேக் எவிடன்ஸ் தேவையில்லை. அப்படின்னா எக்ஸோடஸ் உண்மையா? ஆன்சர் சிம்பிளாக சொன்னால், டிரெக்ட் ப்ரூஃப் இல்லை, பட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்கு. உண்மையிலேயே எகிப்தில் இருந்து இப்படி இஸ்ரவேல் மக்கள் அடிமை சங்கிலியிலிருந்து விடுபட்டு வெளியில் வந்தாங்களா? அவங்கள மோசஸ்ங்கிற ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாரா? அதற்கான வரலாற்று சான்றுகள் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தேடணும்னா நமக்கு பெரிய அளவுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஈஜிப்ட்லேயே கிமு 1208 எழுதப்பட்ட ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷனில் இஸ்ரேல்னு பேர் இருக்கு. சிட்டியா இல்லை, எம்பையரா இல்லை, பீப்புள் குரூப், அதாவது ரீசென்ட்லி ஃபார்ம்டு கம்யூனிட்டி. ஈஜிப்சியன் ரெக்கார்ட்ஸில் செமிட்டிக் பீப்புளை ஏஷியாட்டிக்ஸ்னு சொன்னாங்க. டூம் பெயிண்டிங்ஸில் ஃபாரின் ஒர்க்கர்ஸ், ஃபோர்ஸ்ட் லேபர், பிரிக் மேக்கிங், பைபிள் சொல்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு எக்ஸாக்ட் மேட்ச். எக்ஸோடஸில் ஒரு டீட்டெயில் இருக்கு. செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். யாத்திராகமம் 5:7. ஃபாரோ வைக்கோல் கொடுக்காம பிரிக்ஸ் செய்ய சொன்னான். ஆனால் பிரிக் கோட்டா சேமா தான் செய்யணும்னு அழுத்தம் கொடுத்தான். இது இமேஜினேஷன் கிடையாது. ஆர்கியாலஜியில் ஈஜிப்டில் கண்டுபிடிக்கப்பட்ட பிரிக்ஸில் சில பிரிக்ஸ் வைக்கோலோட, சில பிரிக்ஸ் வைக்கோல் இல்லாமல், சில பிரிக்ஸில் வைக்கோல் குறைவா. இது எக்ஸாக்ட்லி பைபிளில் சொல்லப்பட்ட லேபர் ப்ரெஷரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. லேட்டாக எழுதப்பட்ட மித்துனா இஜிப்சியன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இந்த லெவலுக்கு ஆக்யூரேட்டாக வராது. பைபிள் ஈஜிப்டை அவுட்சைடராக டிஸ்கிரைப் பண்ணலை, இன்சைடர் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணுது. ஆர்கியாலஜி எக்ஸோடஸை ப்ரூவ் பண்ணலை, ஆனால் பைபிள் ராங்னு சொல்ல ஆர்கியாலஜி அலோவ் பண்ணலை. அதே சமயத்தில் இந்த மோசஸ் அப்படிங்கிற பேருங்கிறது இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப அந்நியப்பட்ட ஒரு பேராக இருக்கு. மோசஸ் அப்படிங்கிற இந்த பேர் எகிப்தில் வைக்கப்படக்கூடிய ஒரு பேர் தான். இந்த பேரை எகிப்து மொழியில் மூயிஷா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. லேட்டாக எழுதின மித்துக்கு இந்த லெவல் அக்யூரசி வராது. பைபிளில் மென்ஷன் பண்ணுற ராம்செஸ், பித்ஹோம் ரியல் ஈஜிப்சியன் சிட்டிஸ். ராங் டைமில் எழுதின ஸ்டோரினா ராங் ஜியாகிரஃபி வரும். மோசஸ்னு பேர் ஹீப்ரூ கிடையாது, அது ஈஜிப்சியன் நேம். அம்ஹோஸ், துட்மோஸ், ராம்சஸ், அதே பேட்டர்ன். ஹீப்ரூ மித் ரைட்டர் ஈஜிப்சியன் நேம் இன்வென்ட் பண்ண மாட்டான். இப்போ ஆனஸ்டாக சொல்லணும், மோசஸ் நேமோட ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் இல்லை, ரெட் சி சேரியட்ஸ் ப்ரூஃப் இல்லை, சைனை கேம்ப் சைட் ரிமைன்ஸ் இல்லை. பட் ஆப்சன்ஸ் ஃபால்ஸ்ன்னு அர்த்தம் இல்லை. எக்ஸோடஸ் சயின்டிஃபிக்காக ப்ரூவன் இல்லை, ஆனால் ஹிஸ்டாரிக்கலி பிளாசிபிள். இஸ்ரேல் ஆரிஜினுக்கு எக்ஸோடஸை விட பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் வேற இல்லை. பைபிள் ஃபேக் ஆர்கியாலஜியில் டிபெண்ட் பண்ணலை. பைபிளை டிஃபெண்ட் பண்ணணும்னா ட்ரூத்தை டிஃபெண்ட் பண்ணணும். இந்த சேனலில் ஃபேக் மிரக்கிள்ஸ் இல்லை, ஃபேக் ப்ராஃபசிஸ் இல்லை, ஃபேக் ஆர்கியாலஜி இல்லை. பைபிள் ப்ளஸ் ட்ரூத் மட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரூத்தை சப்போர்ட் பண்ணுங்கள்.